ஹாய் வணக்கம் விவர்ஸ். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இறால் குழம்பு பாருங்கள். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கரைச்சாச்சு. இறாலை கழுவி வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இறாலுக்கு உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, மாங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது தாளிப்புக்கு வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தக்காளி 2 வெங்காயம் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். மிளகு, பெருஞ்சீரகம், தேங்காய் அரைக்கிறதுக்கு. இது தாளிக்கிறதுக்கு, இந்த இறால் குழம்பை தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு புளி சூடுங்கிறதுனால நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ பெருஞ்சீரகம், அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கணும். போட்டு செவக்க வறுக்கணும். அதோட அந்த கருவேப்பிலையும் போட்டணும். நல்லா செவக்கட்டும். இது நல்லா செவரணும். இப்போ தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை நாத்தம் போகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா கொதிக்குது. பச்சை நாத்தம் போகிற வரைக்கும் கொதிக்கிட்டோம். கொதிச்சோன்னா கொதிச்சிருச்சு. இப்போ குழம்பு ஊற்றிக்கணும். கரைச்ச குழம்பு இப்போ இதுங்களை போடணும். நல்லா வேகவிட்டு கொதிக்க விடணும். தேங்காய் அரைச்சிப்போம். இப்போ நம்ம இப்போ இந்த தேங்காவை இதில் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ இந்த இறாலை இதில் போடணும். காயெல்லாம் வெந்திருக்கும். போட்டு ஒரு கொதி வந்தோன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இப்போ தேங்காவை அரைச்சி ஊற்றிருக்கோம். தேங்காய் பெஞ்சிரும். இது ஒரு கொதி வந்தோடனே இறக்க வேண்டியதும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த கொத்தமல்லி தலையை மலைச்சாரல் மாதிரி தூவியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.